இப்போ தளபதி அவர்கள் நேரில் பார்த்தீங்க, சில பரிசு பொருள்லாம் கொடுத்தீங்க. என்ன சொன்னார் தளபதி அவர்கள்? அவர் வெல்கம்மா சொன்னார். அவங்க சொன்னாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நானும் சொன்னேன், ஏன் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அவர் வந்து வெல்கம்மா சொன்னார், நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அவர் வந்து அவர் மனசாட்சிக்கு விரோதமாக இல்லாமல் வேலை செய்யணும்னு நினைக்கிறாரு. அதனால அவர் வெளியே வந்திருக்காரு. அவருக்கு ஒரு சில விஷயங்களால அவர் ஏற்று பண்ண முடியல. அதை அவர் விளக்கமாக கொடுத்துருக்காரு. அதனால அவர் விலகிருக்காரு. ஏன்னா வேட்பாளர் சீட்டு கிடைக்காதனாலையும் அண்ணன் பையனுக்கு சீட்டு கொடுத்ததுனாலையும் கோச்சிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணன் பையனாக இருந்தாலும் என் பையனாக இருந்தாலும் தப்புன்னா தப்பு தான். அவர் 25-30 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதனால சீட் கொடுக்காதது தலைமையோட விஷயம். அப்போ அப்பாவும் திமுகவில் எம்எல்ஏ இருந்துக்கிறாரு. அப்போ திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? பாதுகாப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல. அப்பா வந்து புஷ்யானந்த் அவர்களுக்கு மறைமுக பிரச்சாரம் பண்ணுறாரு சொல்கிறாங்க, அது உண்மையா? இல்லை 3 டைம்ஸ் சிஎம்ஆ இருந்த ஓபிஎஸ் மாதிரி வரலையா? ஸோ அதெல்லாம் எதுவுமே ரீசன் கிடையாது. அப்படி கிடையாது. நான் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஃபேமிலி வேற ஃபேமிலி ஆகிட்டேன். நான் வந்து என் ஹஸ்பண்ட் நான் ஃபேமிலியாக நான் வந்திருக்கேன். தாவேக்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க இப்போ வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எப்பவுமே கொடுப்பாங்க. மேடம், அப்பா வந்து பாரம்பரியமாக திமுக இருந்துக்கிறாரு, அப்புறம் எம்எல்ஏ இருந்திருக்காரு. இப்போ அவருக்கு இந்த முறை சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் அதிருப்தியில் இருக்காரு. நீங்கள் தாவேக்கள் இணைய காரணம் என்ன மேடம்? ஃபஸ்ட்டு வந்து அதிருப்தி கிடையாது. அதிருப்திங்கிறது இப்போ வந்து ஜாயின் பண்ணி ஒரே வருஷத்தில் கேட்டு இல்லை 5 வருஷத்தில் கேட்டால் தான் அதிருப்தி. ஓகேங்களா? அவர் 25-30 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதனால சீட் கொடுக்காதது தலைமையோட விஷயம். இப்போ சப்போஸ் இது கூட்டணிக்கு போயிருந்ததுன்னா என்ன பண்ணிருக்க முடியும்? ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது நம்ம கையில் இல்லை. அதனால அது அதிருப்தி இல்லை. அவருக்கு ஒரு சில விஷயங்களால அவர் ஏற்று பண்ண முடியல. அதை அவர் விளக்கமாக கொடுத்துருக்காரு. அதனால அவர் விலகிருக்காரு. அதே போல் அப்பா வந்து புஷ்யானந்த் அவர்களுக்கு மறைமுக பிரச்சாரம் பண்ணுறாரு சொல்கிறாங்க, அது உண்மையா? இல்லை அவர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவர் அரசியல் வேண்டான்னு விலகி இருக்காரு, அவ்வளோதான். ஸோ அது இதுக்கும் நான் வந்ததுக்கும் அவருக்குமே சம்மந்தம் இல்லை. இது என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட். நான் ஆசைப்பட்டு வந்திருக்கேன். நீங்கள் இதில் என்ன இணையத்துக்கு என்ன காரணம்? எனக்கு மெயினாக வந்துட்டு எனக்கு ஒரு சேஃப்டி, எனக்கு கூட இருக்க லேடிஸ்க்கு ஒரு சேஃப்டி வேணுன்றதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அண்ட் வந்துட்டு இவங்களோட கொள்கை இப்போ வந்துட்டு புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வெல்கமிங்காக இருக்குது. ஆனால் நாங்கள் இங்கே அப்போ அப்பாவும் திமுகவில் எம்எல்ஏ இருந்துக்கிறாரு. அப்போ திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? பாதுகாப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல. இப்போ நீங்கள் உள்ள ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது. அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். அந்த வீட்டை விட்டு நான் வெளியே வரும்போது எனக்கு அந்த ஃபீல் தெரியுது. இப்போ நான் வந்து எந்த பொறுப்பும் பதவியிலும் இல்லாத போது எனக்கு அந்த ஃபீல் கிடைக்கும் போது நான் வந்து எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும்னு நான் தேடுறேன். இப்போ தளபதி அவர்கள் நேரில் பார்த்தீங்க, சில பரிசு பொருள்லாம் கொடுத்தீங்க. என்ன சொன்னார் தளபதி அவர்கள்? அவர் வெல்கம்மா சொன்னார். அவங்க சொன்னாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நானும் சொன்னேன், ஏன் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அவர் வந்து வெல்கம்மா சொன்னார், நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அப்போ இடையில ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு, அதை பார்த்துருப்பீங்க. அது மூலிமா அவர் இன்னும் திமுக மேலே அதிருப்தியை வெளிப்படுத்த அந்த வீடியோ போட்டு இல்லை அதில் நீங்கள் தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் திமுக மேலே அதிருப்தி கிடையவே கிடையாது. அவருக்கு இன்னைக்குமே வந்து தலைவர் தான் அவர் தான் எல்லாமே. அவர் சிஎம் சார் தான் அவருக்கு எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து 30 வருஷமாக அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவர் சிஎம் சார் இளைஞரணியில் இருக்கும்போது இவர் இளைஞரணியில் இருந்தார். ஸோ அதனால் அது வந்து அது லவ் அவருக்கு. அவர் வந்து அவர் மனசாட்சிக்கு விரோதமாக இல்லாமல் வேலை செய்யணும்னு நினைக்கிறாரு. அதனால அவர் வெளியே வந்திருக்காரு. இப்போ நம்ம வீட்டில் வந்து குடும்பத்தில் அப்பா இப்போ திமுக இருக்காருன்னா, இப்போ அம்மாவும் அதே இதுதான் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தடுத்து வர சந்ததிலாம் அதே கட்சியில் தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் வேற ரூட்டை தேர்ந்தெடுக்க காரணம் வேற பாதி. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ 3 டைம்ஸ் சிஎம்ஆ இருந்த ஓபிஎஸ் மாதிரி வரலையா? ஸோ அதெல்லாம் எதுவுமே ரீசன் கிடையாது. அப்படி கிடையாது. நான் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஃபேமிலி வேற ஃபேமிலி ஆகிட்டேன். நான் வந்து என் ஹஸ்பண்ட் நான் ஃபேமிலியாக நான் வந்திருக்கேன். இப்போ தாவேக்கள் உங்களுக்கு எதனா பொறுப்பு எதனா கொடுத்துருக்காங்களா? இப்போதைக்கு எலெக்ஷன் டைம்னால நாங்கள் எதுவும். இதுக்கப்புறம் தாவேக்கள் இறங்கி களப்பணிலாம் செய்வீங்களா? டெஃபினெட்லி கண்டிப்பாக. இந்த தொகுதியில் புஷ்யானந்த் நிற்கிறாரு, அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணிட்டு தான் பண்ணிட்டே இருக்கும். அப்போ உங்கள் பார்வையில் இந்த தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது? ஆனந்தனாக்கு நல்லா இருக்கு. இனிமேல் புஷ்யானந்தில் டி நகர் அவர் தான் மாறுவார். ஃபியூச்சரில் இந்த தொகுதியில் உங்களுக்கு எதனா சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? 2031 எதிர்பார்க்கலாமா எம்எல்ஏ கேண்டிடேட் அவங்க? நான் முதல்ல இப்போதான் வந்திருக்கேன். எனக்கு ஒர்க் வேணும். நான் ஒர்க் பண்ணணும். என்னோட எக்ஸ்போஜர் என்னன்றதை தெரியணும். நான் இது வரைக்கும் நான் பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ நான் ஃப்ரண்ட்ல வந்து ஒர்க் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த கட்சியில் எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் இந்த கட்சியில் வந்து சேர்ந்தேன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும்.
அதுபோல் உங்களுக்கான பாயிண்ட் என்ன பாயிண்ட் இந்த கட்சியில் என்ன? விமன் சேஃப்டி சொல்றது அதெல்லாம் மெயினாக இம்பார்ட்டண்ட்டான இஷ்யூவாக இருக்கு. ஸோ இப்போ அதை சொல்கிறல, இப்போ நீங்கள் வெளியே வரும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும் போது நீங்கள் ஒரு பாதுகாப்பான இடம் தேடும் போது எனக்கு இது பாதுகாப்பான இடம் ஈடிவி. நீங்கள் இப்போ திமுக அப்பா திமுக இருக்கிற நீங்கள் பாரம்பரிய கட்சியான அதிமுகவில் போய் சேர்ந்துருக்கலாம், அதை விட்டுட்டு நீங்கள் திமுக. இது யங்ஸ்டர்ஸ்க்கான கட்சி ப்ரோ. நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணது எனக்கு வெல்கமிங்காக எனக்கு ஒரு ஸ்பேஸ், எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும் போது நான் அது பண்ணுறேன். இந்த தாவைக்கால உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க இப்போ வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க, எப்பவுமே கொடுப்பாங்க. நிறைய விமர்சனம் பண்றாங்க. எங்கேயுமே வந்து ஒர்க் பண்ணி உங்களோட எஃபிஷியன்சியை ப்ரூவ் பண்ணாதான் வந்துட்டு உங்களுக்கான ரெகக்னிஷன் எங்கேயுமே கிடைக்கும். ஸோ அதை நான் ஒர்க் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டு அவர் ரெகக்னிஷன். ஆனால் தாவேக்கா கட்சியில் நிறைய விமர்சனம் இருக்குது. இப்போ தூத்துக்குடியை சேர்ந்த அஜித் அவங்க 2 வருஷமா கலை பண்ணி செஞ்சாங்க, அவங்களுக்கு கட்சியிலையும் பொறுப்பு தரல, இப்போ வேட்பாளர் இதுவும் கொடுக்கல அவங்களுக்கு. அதே தான் இப்போ அங்கே டிஎம்கேல சொன்னதான் யாருக்கு சீட் கொடுக்கணும் சீட் கொடுக்கக்கூடாதுன்னு தலைமை முடிவு எடுக்கிறதா. நம்ம அதில் வந்து குத்தமே சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு அந்த அதிருப்தி இருக்கு, அவங்க போயிருக்காங்க, அதனால அவங்கள என்ன சொல்ல முடியும். சப்போஸ் 2031 இந்த டி நகர் தொகுதியில் உங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா அப்பா உங்களுக்காக இறங்கி அன்னைக்கு நீங்க வந்து கேளுங்க, நான் அன்னைக்கு சொல்றேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஏன் பதவியை ராஜினாமா பண்ணேன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவிலையும் நேர்லேயும் ஃபோன்லேயும் நிறைய பேர் டெய்லி தொடர்பு கொள்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்குறேன். ஏன்னா வேட்பாளர் சீட்டு கிடைக்காதனாலையும் அண்ணன் பையனுக்கு சீட்டு கொடுத்ததுனாலையும் கோச்சிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணன் பையனாக இருந்தாலும் என் பையனாக இருந்தாலும் தப்புன்னா தப்பு தான். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், அவருடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இந்த வார்டில் பணியாற்றும் போது அவர் செய்த செயலால் மக்கள் இன்றைக்கி எவ்வளோ துன்பப்பட்டாங்க, துயரப்பட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அந்த மக்கள் என்கிட்ட வந்து சொல்லும்போது, உங்கள் அண்ணன் பையன் தானே, ஏன் நீ சொல்லக்கூடாதாப்பா, நீ செய்யக்கூடாதாப்பான்னு என்கிட்ட பல பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நான் பொறுத்து அவர்கிட்ட சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கல என் பேச்சை. ஆனால் இருந்தாலும் மக்கள் பணியை நான் செஞ்சேன். இப்படிப்பட்ட வேட்பாளரை தியாகராய நகர் தொகுதி முழுவதும் ஓட்டு கேட்டு நான் மக்களுக்கு துரோகம் செய்ய விரும்பலை. அதேமாரி என்னுடைய வளர்த்த என்னை கட்சிக்கு நான் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு என் கட்சிக்கும் துரோகம் செய்ய விரும்பலை. இதனால் 30 வருட உழைப்பையே 2 நிமிஷத்தில் தூக்கி போட்டுட்டேன். பதவி ஆசையோ வேறு எந்த ஆசையோ இல்லை. மக்கள் நல்லா இருக்கணும், நல்லது நடக்கணுன்றவே ஒரு எண்ணத்தினால தான் நடந்தேன். கண்டிப்பாக நல்லது நடக்கும். நன்றி.